சைனா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன எங்களுக்கு குடுக்குறீங்களோ, அதே தான் நாங்க திருப்பி குடுப்போம். ஏன்னா, நீங்க வந்து உலக நாடுகள வந்து ரொம்பவே கீழ்த்தனமா நடத்துறீங்க. அதெல்லாம் எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்க எவ்வளோ டாக்ஸ் போடுறீங்களோ எங்களுக்கு அதே டாக்ஸ நாங்க திருப்பி குடுப்போம் அப்படின்ற மாரிலாம், நீ பெருசா, நான் பெருசா அப்படின்னு 2 நாடுகளுமே வந்து மோதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி இவங்க இப்படி மோதிக்கிட்டா, அந்த நாடுகளுக்கு என்ன மாரி பிரச்சனை இருக்கும்? இதுல யாருக்கு அதிக பாதிப்பு இருக்கும்? அப்படின்னா யோசிச்சு பார்த்தோம்னா, அமெரிக்காவா, சைனாவா? எது ரொம்ப அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்றப்ப அமெரிக்கால இருந்து சைனாக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ட்ரேட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 145 பில்லியன். இதுவே சைனால இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ட்ரேட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 445 பில்லியன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 300 பில்லியன் டிஃப்ரென்ஸ் தான் ட்ரம்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக இருக்கு. இதை தான் அவர் ஈடு செய்யணும் அப்படின்றனால சைனா வந்து இந்த மாதிரிலாம் மேலோங்கி இருக்கக்கூடாது, நாங்கள் அமெரிக்கா தான்ப்பா எப்போவுமே கெத்தாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சைனா கூட வந்து போட்டி போட்டு இந்த ப்ராக்டிஸ்லாம் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க.